ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பானிபூரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பானிபூரியை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இந்தியன்ஸ்ட்டை மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்டையுமே நல்ல ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த பானிபூரி செய்கிறதுக்கு ஒரு கிரன்ச்சியான பூரியோட உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். கூடவே புதினா மல்லித்தலை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்பைஸ்டு வாட்டர் ரெடி பண்ண போகிறோம். கிரன்ச்சி பூரியோட ஆலு ஸ்டஃபிங் ஸ்பைஸ்டு வாட்டர் எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு டேஸ்டியான பானிபூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பானிபூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைஸ்டு வாட்டர் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முழு புளி எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட 2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஊற வச்சிடலாம். அது ஊறிட்டு இருக்கும்போது நம்ம இஞ்சி புதினா எல்லாமே சேர்த்து அடிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் புதினா, 1 கப் மல்லி இலை, சின்ன துண்டு இஞ்சி 1, 3 பச்சை மிளகாய். உங்களுக்கு ஸ்பைசி கூட வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடிச்செடுத்துக்கலாம். நல்லா அடிச்செடுத்தாச்சு. இப்போ இந்த புதினா பேஸ்ட்டை தனியாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதோட நம்ம ஏற்கனவே அடிச்சு வச்சிருக்க புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி ஊற்றி இருக்கிறேன். நம்ம இந்த தண்ணியில் இஞ்சியெல்லாம் சேர்த்து அடிச்சிருக்கனால அதில் சிலது அரைப்படாமல் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க போகிறேன். நமக்கு இஞ்சி கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர்ஸ் தான் நமக்கு தேவை. அது கண்டிப்பாக தண்ணியோட கலந்துருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணியில் நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பானிபூரிக்கு தேவையான தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ சில்லுன்னு இருக்கும் நம்ம எடுக்கும்போது. அடுத்ததாக பானிபூரிக்கு தேவையான பொட்டேட்டோ ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா மசிச்சு எடுக்க போகிறேன். ஒரு ஃபோக் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதோட ரஃபா மீடியம் சைஸில் கட் பண்ண ஒரு வெங்காயத்தை சேர்க்க போகிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லி இலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். பூரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் நம்ம பூரியெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை இது உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்ம வீடுகளில் கூட செய்யலாம். 2 கப் மைதா மாவில் 1 கப் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து தின்னான லேயரில் சின்ன சின்னதாக பரத்தி ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும். நமக்கு ஹோம்மேட் பூரி ரெடி ஆயிரும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பூரி ஃப்ரை பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஊதி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ உடனே ஆயிலேருந்து எடுக்க வேண்டாம். இப்போ எடுத்தோம்னா நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. கிறிஸ்பினஸ் கிடைக்கணும்னா கூட கொஞ்சம் நேரம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிரும். இப்போது நமக்கு கிறிஸ்பினஸ் கரெக்டாக கிடைக்காது. மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதை இப்போ உடச்சி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு தெரியும். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் எல்லா பூரியுமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இங்கே பூரி இருக்குது, பக்கத்துலேயே ஆலு ஸ்டஃபிங் இருக்குது, அந்த சைடில் நமக்கு பானிபூரிக்கு தேவையான தண்ணி இருக்குது. இப்போ நம்ம பானிபூரி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பூரி எடுத்துருக்கிறேன், மேலே மட்டும் உடச்சி விட்டுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கில் கொஞ்சமாக வச்சிடலாம். மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பாய், கீப் ஆன் வாட்சிங்.